கணேசாய நமக. முருகா சரணம். ஓம் நமோ நாராயணனாய. நாச்சியார் கோவிலின் கல் கருடன் பற்றிய தகவல்களை இப்பதிவில் காண்போம். ஹரி ஓம். சம்போ சிவ சம்போ மகாதேவ். அமைதியை தேடுங்கள், அன்பே சிவம். புவியீர்ப்பு விசை பூமியை சுற்றி எங்கும் இருக்கிறது. அது பொருட்களை பூமியை நோக்கி இழுக்கிறது. தூரம் செல்ல செல்ல புவியீர்ப்பு சக்தி குறைகிறது. பூமியில் 70 கிலோ எடை உள்ள ஒருவர் 400 கிலோமீட்டர் உயரத்தில் வானவெளியில் 63 கிலோ எடையுடன் இருப்பார். ஒரு பொருள் பூமியை விட்டு பறந்தால் அது தனது எடையை இழக்கிறது. கையில் உள்ள பொருளை எப்படி வீசினாலும் அது நிலத்தை அடையும் வரை எடையற்ற நிலையில்தான் இருக்கும். அதுபோல பூமியிலிருந்து அனுப்பப்படும் செயற்கைக்கோள்கள் 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே கொண்டு செல்லப்பட்டு கிடைமட்டமாக ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மணிக்கு 27,700 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி எறியப்படுகிறது. அது பூமியை அடையும் வரை எடையற்ற நிலையில் இருக்கும். அதில் உள்ளவர்களும் எடையற்றே இருப்பார்கள். செயற்கைக்கோளை அப்படியே விட்டுவிட்டால் அது பூமியை நோக்கி விழும். புவியீர்ப்பு சக்தியால் அதற்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு குறைந்து கொண்டே வரும். எனவே அது பூமியை நோக்கி விழுவதாலும் அதற்கும் பூமிக்கும் உள்ள தொலைவு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விழணும், ஆனால் விழக்கூடாது. பூமி கோள வடிவில் இருப்பதால் அதன் மேற்பரப்பு சமதளமாக இருக்காது. ஒவ்வொரு 8 கிலோமீட்டர் தொலைவு செல்லும் போதும் பூமி உருண்டையாதலால் நேர்கோட்டிலிருந்து 5 மீட்டர் விலகி இருக்கும். உயரத்திலிருந்து எந்த ஒரு பொருளை விட்டாலும் முதல் வினாடியில் 5 கிலோமீட்டர் கீழே இறங்கியிருக்கும். இவை இரண்டையும் சேர்த்து பார்த்தால் ஒரு விஷயம் புலனாகிறது. அது ஒரு பொருளை பக்கவாட்டில் வினாடிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் எறிந்தால் அது ஒருபோதும் தரையை தொடாது. பூமியை சுற்றி கொண்டே இன்னொரு நிலவாக செயல்படும். புவியீர்ப்பு கோளை பூமி நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். நாம் நிற்பது, நடப்பது, அனைத்து பொருட்களும் பூமியில் இருப்பது அனைத்துக்கும் காரணம் புவியீர்ப்பு சக்தியே. அந்த புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து நிறுவப்பட்டதே கல் கருட பகவான். கோச்சங்கட்சோழன் முயற்சியால் உருவான கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் நாச்சியார் கோவில். மன்னர் கோச்சங்கட்சோழன் தேவசேனாதிபதியாரிடம் தனது கோவிலில் சிலை செய்ய நல்ல சிற்பி வேண்டி வந்தார். மயூரரசன் மன் தேவசேனாதிபதியாரின் சிற்பக்கூடத்தில் பயின்ற மாணவன். 32 சிற்ப நூல்களையும் 18 உப நூல்களையும் அழகாக பாடமாக அறிந்தவன். யந்திர சர்வாஸ் மந்திரத்தையும் நல்ல முறையில் கற்றவர். மன்னருக்கு மயூரசன் மனை அறிமுகம் செய்து வைத்து தனது பிரதான சீடன், உனது ஆலய பணிக்கு இவனை அழைத்து கொண்டு போகலாம் என்றார். தேவசேனாதிபதி முதலில் இவனை எங்கு அழைத்து செல்லப் போகிறீர்கள் என்று கேட்டார். திருநறையூருக்கு என்றார் மன்னர். திருநறையூரின் ஆலயத்தை மன்னனுடன் அடைந்த மயூரசனின் பார்வை திருக்குளத்தை ஒட்டி அடுக்கப்பட்டிருந்த பாறைகளின் மேல் விழுந்தது. பார்த்தவுடன் அவை கங்க நாட்டிலும் குவாலபுரியிலும் விளையும் நீரோட்டம் மிக்க அடுக்கு பாறைகள் என்பது புரிந்தது அவனுக்கு. மன்னவா, இந்த ஆலயத்தில் நான் செதுக்க வேண்டிய சிற்பம் எது என கேட்டார். இங்கு எம்பெருமானுக்கு திருமணத்தை நடத்தி வைத்த பெரிய திருவடையான கருடனைத்தான் மூலவரின் உயரமான ஆகரிதற்கு ஏற்ற வடிவில் வடிக்க வேண்டும் என்றான் மன்னன். மன்னவா, இந்த அடுக்கு பாறைகள் பூமியின் நீரோட்டங்களுக்கு நடுவில் இருந்தவை. இவற்றுள் சிலவற்றில் நீரோட்டம் கடந்து சென்ற மெல்லிய பாதைகள் இருக்கும். அவற்றை தேர்ந்தெடுத்து சுத்தப்படுத்தினால் காற்று ஊடே செல்லும் பாதை கிட்டும். காற்று சென்று வரக்கூடிய வழி கிடைத்தால் இவை சுவாசிக்கும் பாறைகளாகும். மனிதருக்கு சப்த நாடிகள் உள்ளது போல் இவற்றுக்கும் நாடிகள் உண்டு. காற்றை சுவாசிக்கும் எந்த ஜீவனும் பூமியின் விசையை எதிர்த்து நடமாடக்கூடியது. நாம் செய்யக்கூடிய சிற்பத்தின் நாசியில் அந்த பாதை வருமாறு அமைத்தால் சந்திரனின் ஒளியை உள்வாங்கும் சந்திரகாந்த கல்லை போல இவை பூமியின் விசைக்கதிராக சக்தி பெறும். பின்னர்
எந்திர சரர்வாஸ் மந்திரமும் வடிக்கும் சிற்பத்துக்குண்டான மந்திரத்தையும் பிரயோகிக்கும் போது அவை உயிர் பெற்றுவிடும். மன்னனுடன் ஆலயத்துள் நிலைந்த மயூரசன்மன் மூலவரின் இடப்புறம் உள்ள பகுதியை தேர்ந்தெடுத்தான். மன்னவா, அந்த பாறைகளை கொண்டு இங்கு மண்டபத்தை அமைக்கிறேன். இங்கிருந்த பரிகாரத்தில் இறங்கும் வழிநடுக நான் கூறும்படி அந்த பாறைகளை கொண்டு பாதை அமைத்து விடுங்கள். மண்டபத்தின் பீடத்தில் பூமியின் விசை எதிர்புறம் இருக்கும்படி அமைத்துவிட்டால் கருட சிற்பத்தின் எடை மிக குறைவாகவே இருக்கும். அதே பாறைகளை கொண்டு வெளியே பிரகாரம் வரை பாதையாக அமைத்து விடலாம் என்றான் மயூரசன்மன். சரி மயூரா, அதனால் என்ன நிகழும் என்றார் மன்னன். மன்னா, மூலவரின் உயரத்துக்கும் ஆகரத்துக்கும் ஏற்றபடி சுமக்கும் கருடனுக்கும் உருவம் அமைத்தால் 1000 மடங்கு எடையும் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த எடை இந்த மண்டபத்தில் 10 மடங்கு குறைவாகவே இருக்கும். கருடன் புறப்பாடு காணும்போது கருடனை தூக்க 4 போதும். மண்டபத்தை விட்டு கீழிறங்கினால் தூக்குபவர் எண்ணிக்கை 2 மடங்காக வேண்டும். பாதை நெடுக தான் அமைக்கும் அடுக்குப்பாறை தளத்தில் ஈர்ப்பு விசை பாதி பாதியாக குறைந்து கொண்டே வரும். எனவே மேற்கொண்டு செல்ல செல்ல கருடன் தன் சுய எடையை பெற்றுவிடுவார். அப்போது தூக்குபவர் எண்ணிக்கையும் 2 மடங்காக உயர்ந்து கொண்டே செல்லும். மீண்டும் மண்டபத்துக்கு திரும்பி வரும்போது அதே எண்ணிக்கையில் எடை குறைந்து கொண்டே வரும் என்றான் மயூரசன்மன். செங்கட சோழனின் முகத்தில் மலர்ச்சி தெரிந்தது. அப்படியே செய்துவிடு மயூரா. உனக்கு உதவியாக கல் தச்சர்களையும் ஆட்களையும் இப்போதே ஏற்பாடு செய்கிறேன் என்றான் மன்னன். தமிழகத்தின் சிற்பக்கலை அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த மயூரசன்மன் வடித்த அந்த கல்கருடன் இன்றளவும் அப்படியே நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்படும் திருநறையூரில் இருந்து அருள்பாலிக்கிறார். மார்கழியிலும் பங்குனியிலும் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. கருட சேவையின் போது பிரம்மாண்டமான அந்த கல்கருடனை முதலில் 4 மண்டபத்தை விட்டு இறங்கியதும் எண்மரும் பின் வெளிப்பிரகாரத்துக்கு வரும் வரை 2 மடங்காக 64 பேர் வரை தூக்கி வர வேண்டியிருக்கிறது. அது மட்டுமின்றி ஆலயத்தை விட்டு வெளியே வந்ததும் கல்கருடனின் மேனியில் மனிதர்களைப் போல் வேர்வை வழியத் தொடங்குகிறது. சுமார் 3 டன் எடைக்கு மேலே உள்ள கருட பகவானின் எடையை பூமியிலே குறைத்தது எப்படி படிப்படியாக அதிகரித்து வெளிவருவதில் வீதியுலா முடிந்த திரும்ப உள் செல்கையில் படிப்படியாக குறைவதும் புரியாத புதிரான விந்தைதானே. ஜெய் ஸ்ரீராம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நன்றி. அர்ப்பணமஸ்து.